ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله الله تعالى உடைய அளப்பெரிய அருள் அல்லாஹ் நம்மை எல்லா முஸ்லிம்களாக மூமின்களாக ஆக்கியவர் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்மிகு உம்மத்திலே ஆக்கியவர் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹுடைய இல்லத்திலே ஒன்று கூடி அவனை பற்றி பேசவும் கேட்கவும் சஜதா செய்யவும் அருள்பாலித்தான். அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் கசீரா. அல்லாஹுடைய இல்லத்திலே ஏத்திகாஃப் நியத்திலே அமரும் பாக்கி தந்து முடிவானாக. அன்பர்களே, அல்லாஹு தஆலா தன் மேலான திருமுறையிலே ஒரு திருவசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், இன்னல் இன்சான குலிக ஹலூஆ, நிச்சயமாக மனிதன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான். இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ, மனிதனுக்கு ஏதாவது சிரமம் வந்தால், ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து விட்டால், ஜஸூஆ, அவன் நடுநடுங்கி போய் விடுகிறான், பதபதைத்து போய் விடுகிறான். வைதா மஸ்ஸஹுல் கைரு மனுஆ, அவனை நன்மை அடைந்தான் என்று சொன்னால் அதை அவன் தானே தடுத்து வைத்துக் கொள்ள முயற்சி செய்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். மனிதனுக்கு ஏதாவது சிரமம் வந்து விட்டால், எனக்கு இந்த சிரமம் ஏன் வந்தது என்று அவன் அங்கலாய்த்து கொள்கிறான், எல்லா இடத்திலும் முறையிடுகிறான், அதை ரொம்ப கஷ்டமாக கருதுகிறான். ஆனால் நன்மை வந்தது என்று சொன்னால், என்னால் வந்தது, என் திறமை, என்னுடைய சாமர்த்தியம் என்று நினைத்து அதை தானே தடுத்து வைத்துக் கொள்ள முயற்சி செய்கிறான் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே நம்மை பற்றி சொல்லி காட்டுகிறான். இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபம்மல் இன்சானு, மனிதன் இருக்கிறானே, இதா உப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅமஹு, அல்லாஹு தஆலா ஒரு அடியாருக்கு நிறைய நிஅமத்துகளை, அருட்கொடைகளை, செல்வ சுகங்களை அல்லாஹு தஆலா கொடுக்கும் பொழுது அவன் அல்லாஹ்வை புகழ்கிறான். ஃபயக்கூ ரப்பி அக்ரமன், என்னை அல்லாஹ் ரொம்ப கண்ணியமாக வச்சிருக்கிறான், என்னை சிறப்பாக வச்சிருக்கான்னு சொல்லி அல்லாஹ் புகழ்றான். அதே அடியான் ஃபம்மல் இன்சானு, அதே அடியான் வம்மா இதா உப்தலா ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு, அல்லாஹு தஆலா அவனை ஏதாவது சிரமங்களை கொண்டு அல்லாஹ் பிடிப்பான் என்று சொன்னால், கஷ்டங்களை அல்லாஹ் கொடுப்பான் என்று சொன்னால், வியாதிகளை அல்லாஹ் உண்டாக்குவான் என்று சொன்னால், அவன் அல்லாஹு தஆலாவை அவன் குறைத்து பேசுகிறான். ஃபயக்கூ ரப்பி அஹானன், என் ரப்பு என்னை கேவலப்படுத்தி விட்டான், என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்று அவன் ரப்பை குறை சொல்கிறான். கல்லா, அப்படி அல்ல விஷயம். நான் யாரையும் தோல்வியறை செல்வதில்லை, நான் யாரையும் கேவலப்படுத்துவதில்லை. பல் லா துக்ரிமுல் யதீம், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உனக்கு நான் செல்வ சுகங்களை வழங்கும் போது நீ அதை கொண்டு ஏழை யதீம்களை நீ ஆதரிக்கவில்லை. வலா தஹால்லூன அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு எளிய மக்களுக்கு கொடுக்கும்படி மக்களை தூண்டவில்லை. வதஅகுலூன துராஸ அக்லல் லம்மா, அனந்தர சொத்துக்களை, அதாவது வாரி சொத்துக்களை நீ அநியாயமான முறையிலே சாப்பிட்டாய். வதுஹிப்புல் மால ஹுப்பன் ஜம்மா, இந்த உலக வஸ்துக்களை அதிகமாக நேசித்தாய், இந்த உலகத்துடைய பிரியத்தை உள்ளத்தில் கொண்டாய். இதன் காரணமாகத்தான் அல்லாஹு தஆலா தன் நிஅமத்துகளை உணவந்து வாங்கியதாக அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான். இது நாம் எல்லாம் அடிக்கடி ஓதக்கூடிய வல் ஃபஜ்ரி சூராவிலே வரக்கூடிய ஒரு இந்த ஆயத்துகள். அல்லாஹ் இந்த ஆயத்திலே நமக்கு 4 விஷயம் சொல்லி காட்டுறான். உங்களுக்கு 4 விஷயம் இருந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹு தஆலா உங்களுக்கு கொடுத்த நிஅமத்தை திருப்பி வாங்கிடுவேன்னு சொல்றான். அல்லாஹு தஆலா உங்களுக்கு கொடுத்த அருட்கொடைகளை அல்லாஹ் மீண்டும் பிடிக்கிக் கொள்வான்னு சொல்லி காட்டுறான் அல்லாஹு தஆலா. அப்ப அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், யதீம்களை ஆதரிக்க வேண்டும், ஏழைகளுக்கு கொடுக்கும்படி நீ தூண்ட வேண்டும், அனந்தர சொத்துக்களை, வாரி சொத்துக்களை எந்த மோசடியும் செய்யக்கூடாது, பொருட்களை, துனியாவுடைய காசு பணத்தை விரும்பக்கூடாது. இந்த 4 விஷயம் இருந்து என்று சொன்னால் அல்லாஹு தஆலா தன் நிஅமத்துகளை கொடுத்த நிஅமத்துகளை அல்லாஹு தஆலா வாங்க மாட்டான்.
அன்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். சின்ன ஹதீஸ் தான், ஆனால் அந்த ஹதீஸ் நிறைய பொருள் அடங்கி இருக்கிறது. சின்ன ஒரு ஹதீஸ், ஒரு துண்டு ஹதீஸ் தான், ஆனால் அந்த ஹதீஸில் நிறைய அர்த்தம் அடங்கி இருக்குது. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக, நீ அல்லாஹ்வை பாதுகாரு, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். பாருங்க, ஒரு சின்ன வேர்டு தான் இது. நீ அல்லாஹ்வை பாதுகாத்துக்க, அல்லாஹ் உன்னை பாதுகா. என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, அல்லாஹ் சொன்ன உத்தரவுகளை மதித்து நடந்தால் உன்னை அல்லாஹு தஆலா துனியாவுடைய உலகத்துடைய சிரமங்கள், கேவலங்கள், கஷ்டங்கள் இவை அனைத்தை விட்டும் அல்லாஹு தஆலா பாதுகாப்பான். நீ அல்லாஹ்வை உன் உள்ளத்திலே பாதுகாத்தால் அல்லாஹும் உன்னை இந்த உலகத்திலே அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய கட்டளை நீ மதித்தா என்று சொன்னால் அல்லாஹும் இந்த உலகத்திலே உன்னை மதிப்பாக வாழச் செய்வான். அன்பர்களே, அப்ப நமக்கு வரக்கூடிய சிரமங்கள், கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது நாம் அல்லாஹை பற்றி குறை சொல்கிறோம். ஆனால் உண்மையில் நம்மை நாம் பரிசோதனை செய்ய வேண்டும். ஏன் நமக்கு ஏற்பட்டது, ஏன் இந்த கஷ்டம் ஏன் வந்தது, நாம் நம்ம என்ன குறை இருக்குது என்று பார்க்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன் அடிக்கடி சொல்லி காட்டுறான். குர்ஆன்ல இன்னல்லாஹ் லா யظ்லிமுன் நாஸ், அல்லாஹ் தஆலா யாருக்கும் அநீதம் செய்வதே இல்லை. வலாக்கின்னன் நாஸ் அன்ஃபுஸஹும் யظ்லிமூன், என்றாலும் மக்கள் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்றாங்கன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. நம்ம ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து என்று சொன்னால் அதனுடைய ஏன் வந்தது, நம்ம என்ன குறை இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரஹு, நீ அணுவளவு நன்மை செய்தாலும் அதனுடைய பிரதிபலனை நீ பார்த்தே தீர வேண்டும், உலகத்திலேயும் மறு உலகத்திலும். உமையமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன், யார் அணு அளவு தீமை செய்கிறாரோ அதனுடைய பிரதிபலனை இந்த உலகிலும் மறு உலகிலும் நீ பார்த்தே தீர வேண்டும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நாம் செய்த உதவிகள் அது சிறிதாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்திலே யாருக்குமே தெரியாமல் செய்தாலும் சரி, நாம் யாருக்கும் உதவி செய்தால் அந்த உதவியை அல்லாஹு தஆலா பன்மடங்காக பெருக்கி இந்த உலகத்திலேயே அல்லாஹ் கொடுத்துருவான் அல்லாஹு தஆலா. அதுபோன்று யாருக்கும் அநீதம் செய்தால், யாருக்காவது நாம் தீமை செய்தால், யாரையாவது ஏமாற்றினால், யார் மனதையாவது புண்படுத்த என்று சொன்னால் அதனுடைய பிரதிபலனையும் அதனுடைய கஷ்டங்களையும் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அல்லாஹு தஆலா கொடுத்தே தீருவான். அன்பர்களே, அப்ப நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் அல்லாஹு தஆலாவிடத்திலே எல்லாமே டேப் செய்யப்படுகிறது, எல்லாமே பதிவு செய்யப்படுகிறது. அது ஒவ்வொன்றும் அல்லாஹு தஆலா அதுக்கு அல்லாஹ் அடியான் சொல்லுவான், அல்லாஹ்ட சொல்லுவான், என்ன ரப்பே நான் செய்த ஒன்று சின்ன விஷயத்துக்கு உடலையே எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கு என்று ஆச்சரியப்படுவான். அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா நமக்கு வரக்கூடிய சிரமங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹு தஆலா சொல்வதாக, நீ அல்லாஹ்வுடைய உத்தரவுகளை, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து நடக்கும் காலமெல்லாம் உன்னை பாவிகள் மற்றும் காஃபிர்களுக்கு மத்தியிலே உன்னை கேவலப்படுத்த மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். உங்களை நான் பிறருக்கு மத்தியிலே உங்களை கேவலப்படுத்த மாட்டேன், இழிவுபடுத்த மாட்டேன் அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு கேவலம் ஏற்பட்டு சொன்னால் நாம் ஏதோ ஒரு அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு மாறு செய்திருக்கிறோம் என்பதை நாம் நன்றாக விளங்கி இருப்போம், விளங்க வேண்டும். அன்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 40 வயசுல அல்லாஹ் தான் நபித்துவத்தை கொடுக்குறான் ரசூலுல்லாஹ்வுக்கு. நபித்துவத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தஆலா வழங்குகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா மலைக்கு போறாங்க, அங்க போய் திக்ர்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அனுப்பிச்சு வைக்கிறான் அல்லாஹ் தஆலா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன் அசல் உருவத்திலே வருகிறார்கள், பெருமானாரை கட்டி அணைக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரம்மாண்டமா உருவத்தை பார்த்து ஆரம்பத்திலே பயந்து விடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்தவர்களாக, நடுங்கியவர்களாக வீட்டுக்குள் வருகிறார்கள். வந்து ஹஜ்ஜாவுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா இடத்திலே, ஜம்மிலு, என்னை போர்த்து, என்னை போர்த்து, ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துட்டேன் என்று தன்னுடைய மனைவி ஹதீஜாவிடத்திலே சொல்கிறார்கள். நல்லா யோசிக்கணும், ஹதீஜா ரலியல்லாஹு இஸ்லாமே ஆகலை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் இஸ்லாத்தை ஹதீஜா எத்தி வைக்கவே இல்லை. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எந்த அளவு அறிவு கூர்மையுடையவர்கள் பாருங்கள்.
பெருமானா ஸல்லல்லாஹு பயந்து நடுங்குறாங்க, சிதோ கஷ்டம் மாட்டிருக்கிறான்னு தெரியுது. அப்ப ஹஜ்ஜா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது, உங்களுக்கு எந்த சிரமமும் உங்களுக்கு வராது, கல்லா உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது, வல்லாஹி மா யுஹ்ஸி கல்லா, நிச்சயமா அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான், அல்லாஹ் உங்களை சிரமத்தில் ஆழ்த்த மாட்டான். இன்னக லதஸ்லுர் ரஹிம, நீங்கள் சொந்த பந்தங்களை எல்லாம் ஆதரிக்கிறீர்கள். ஓ தஹம்மில் கல்ல, சிரமப்படக்கூடியவர்கள், ஆதரவற்றவர்கள், திக்கற்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக நீங்கள் சிரமங்களை சுமந்து கொள்கிறீர்கள். ஓ தக்ஸிபில் மதூம், உங்களை யார் இல்லாதவர்கள் எளியவர் இருக்கிறார்களோ அவர்களுக்காக நீங்கள் எல்லா வகையான முயற்சியும் செய்கிறீர்கள். ஓ தக்ரிஉல் லைஃப, நீங்கள் விருந்தாளிகளுக்கு உணவளித்து ஆதரவு கொடுக்கிறீர்கள். ஓ துஈனு அலா நவாயிபில் ஹக், யாரெல்லாம் சிரமங்களே மாட்டிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டி நீங்கள் உதவி செய்கிறீர்கள். எனவே உங்களை அல்லாஹ் தஆலா எந்த வகையிலும் கஷ்டத்தில் ஆழ்த்த மாட்டான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு ஹஜ்ஜா ரலியல்லாஹு தஆலா ஆறுதல் சொல்கிறார்கள். இப்போ இன்னும் இஸ்லாம் ஆகல, ஹஜ்ஜா நாயகம் சொல்றாங்க, நீங்க ஏழைகளை உதவி செய்யறீங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு ஆதரவு அளிக்கிறீங்க, எத்தீம்களுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க, உங்களுக்கு எந்த வகையான சிரமம் வரான்னு சொல்றாங்கன்னு சொன்னா, இவைகளை கொண்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான் ஈமான், அந்த உறுதி ஹஜ்ஜா ரலியல்லாஹு தஆலாக்கு முந்தியே அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா அன்பர்களே, நாம் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு நமக்கு வரக்கூடிய சிரமம் ஏதாவது வருதுன்னு சொன்னா நாம யாரையாவது கஷ்டப்படுத்தி இருப்போம்னு அர்த்தம். நம்ம சொந்த அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, நம்முடைய சொந்த உறவினர்கள் யாரையாவது மனதை புண்படுத்தி இருக்கலாம், அல்லது தாய் தந்தையுடைய மனசை புண்படுத்தி இருக்கலாம். அவள் நம்மை திட்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இன்னைக்கு எத்தனையோ பேரை பார்க்கிறோம், சொந்த ஒரே ஊர்ல இருக்கிறாங்க, ஆனா அம்மா அத்தாவை சந்திக்க போறதில்லை. எங்க அம்மா பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, 4 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க, அவங்க அண்ணன் வீட்டுக்கார போய் பார்க்கறது இல்லை, எனக்கு ஒத்து வராதுங்க அப்படிங்கிறாங்க. பெத்த தாய் தகப்பனை போய் பல நாட்கள் பார்க்காமல் கடந்து செல்கிறார்கள். அந்த அவருடைய மனதை புண்படுத்து, அதெல்லாம் அவளை எந்த அளவு நாம் புண்படுத்துகிறோமோ அவருடைய துவா தான் நமக்கு வாழ்வு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமா சொல்லிட்டாங்க, ஜன்னத்துக்கு நாருக்க, பெற்றோர்கள் தான் உனக்கு சுவனம் அல்லது நரகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. நீ அவருடைய துவா வாங்கினால் உன் உலக வாழ்க்கையே சுவனமாக இருக்கும், அவருடைய மனதை புண்படுத்தினால் உன் உலக வாழ்க்கையும் நரகமாகிவிடும், மறுமையும் நரகமாகிவிடும். எனவே அவர்கள் துவாவில் தான் நமக்கு அல்லாஹு தஆலா வாழ்வை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஹதீஸ் நாம எல்லாம் எழுதி வைக்கணும், ஒவ்வொருத்தரும் இந்த ஜோபில் வைக்க வேண்டிய ஹதீஸ் இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலா யருத்துல் கத்ர இல்ல துஆ, மனிதனுடைய கலா கதிரை, மனித விதியை எதுவுமே மாற்ற முடியாது துஆவை தவிர. வலா யஸீது ஃபில் உம்ரி இல்லல் பர்ரி வஸ்ஸலா, மனிதனுடைய வயதை அதிகரிக்க செய்யாது அவன் சொந்த பந்தங்களை ஆதரிப்பதும் பெற்றோருக்கு நலவு செய்வதையும் தவிர என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நமக்கு ஒரு விதி இருக்கு, இந்நாளுக்கு இன்ன கஷ்டம், இன்ன சிரமம் விதி வைக்கப்பட்டிருக்குது, அந்த விதியை கூட துஆ மாற்றிவிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒருத்தர் பிரயாணம் ஒருத்தர் வெளியூருக்கு போறாரு, வெளியூருக்கு போற வழியில் பேப்பர் டெய்லி பார்க்குறோம், கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, 7 பேர் மூத்து, 8 பேர் மூத்து, குடும்பத்தோட பலி, இதெல்லாம் பேப்பர்ல பார்க்குறோம். இவர் பிரயாணம் செஞ்சு இவர் போறார், இவருடைய விதி எழுதப்பட்டிருக்கிறது, இவர் குடும்பத்தோடு எல்லாரும் ஷஹீதாகிறார்கள். நாளை கால பேப்பர்ல அவங்க எல்லா 7 பேர் போட்டா வரும், அந்த மாதிரி விதி எழுதப்பட்டிருக்குது. அப்படி இருந்து அந்த சமயத்திலே அவர் வெளியே பிரயாணத்திற்காக போகும் பொழுது யாராவது ஒரு ஏழைக்கு ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு போனாரு, யாராவது சொந்த பந்தங்களுக்கு கஷ்டம் 100 ரூபா கொடுத்துட்டு போனாரு. அந்த அவர் துஆ செய்தார், அந்த துஆவின் காரணமாக உன் விதியை அல்லாஹு தஆலா மாற்றுகிறான். அல்லாஹு தஆலா உனக்கு வர வேண்டிய விபத்தை அல்லாஹு தஆலா மாற்றி விடுகிறான், கஷ்டத்தை அல்லாஹு தஆலா மாற்றி விடுகிறான். 5000 10,000 செலவு பண்ணி பிரயாணம் செய்யக்கூடிய நமக்கு ஒரு 5 ரூபா 10 50 ரூபா கொடுக்கறது கஷ்டம் அல்ல, ஒரு ஏழை கொடுக்கறது சிரமமான காரியம் அல்ல. ஆனால் அந்த துஆ இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, விதியை தர்மத்தை விதி தாண்டாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
நீ கூட தர்மம் இருக்குதே, இந்த தர்மத்தை தாண்டி விதி வராது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். பண்பர்களே, இப்ப நாம் நம்முடைய வயதிலே அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தொழில்துறைகளிலே பரக்கத் வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு 2 வரிகள் இருக்கிறது. ஒன்று பெற்றோர்களை ஆதரிப்பது, அவர்களுக்கு ஒத்தாசை செய்வது, அவரை துஆய் வாங்குவது. இரண்டாவது சொந்த பந்தங்களை ஆதரிப்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, சிலத்துர் ரஹிமி வ ஹுஸ்னுல் ஜவாரி. பெருமாள் சொல்றாங்க, சிலத்துர் ரஹிம் சொந்த பந்தங்களை ஆதரிப்பதும், வ ஹுஸ்னுல் ஜிவார் உன் அருகிலே உள்ளவர்களிடத்திலே உபகாரம் செய்வதும், அவளோடு நல்ல நடந்து கொள்வதும். இந்த 2 விஷயம் இருக்குதே, இது ரெண்டும் யுஅம்மிரானி தியார வயுஅம்மிரானி தியார வயஸீதானி ஃபில் அமார். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த 2 விஷயங்களும் உன் வயதை அதிகரிக்க செய்யும், உன் வீடுகளை நிர்மாணிக்க செய்யும், உன் வீடுகளை செழிப்பாக ஆக்கிவிடும், உன் வீட்டை அந்த கன்னி வீட்டை செழிப்பாக அது ஆக்கும். இரண்டாவது உன் வயதை அதிகரிக்க 2 விஷயம். ஒன்று என்னங்க? ஒன்று சொந்த பந்தங்களை ஆதரிப்பது, இரண்டாவது அக்கம்பங்கு உள்ளவரிடத்திலே நல்ல நடந்து கொள்வது. அக்கம் பக்கம்னு சொன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களையும் சேர்க்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரர் பசித்திருக்க யார் உணவு உண்கிறானோ, வயிறு நிறைய சாப்பிடுகிறானோ அவன் மூமினே அல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் பசியா இருக்குன்னு அவசியம் இல்லை, அவன் பார்க்க நம்ம வீட்டில் இன்னைக்கு கறி சமைக்கிறோம், இன்னைக்கு எது நல்ல உணவு சமைக்கிறோம்னு சொன்னா அந்த வாசனை வீட்டுக்கு போச்சுன்னு சொன்னா அதுவும் நோய்படுத்தக்கூடியது தான். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா தபஹ்த மிக்கதன் ஃபஅக்ஸிர் மாஹா. உங்களை யாராவது நல்ல உணவுகள் சமைத்தால் அது தண்ணீரை அதிகப்படுத்தி கொள்ளட்டும். ஒதஆஹ் ஜீரானக உன் பக்கத்து வீட்டுக்காரரை கவனித்துக் கொள்ளட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உன்னால முடியல அதிகமா வாங்கல என்று சொன்னால் குறைந்தபட்சம் தண்ணி அதிகப்படுத்தி அதிலே கொஞ்சமாவது பக்கத்து வீட்டுக்காடு கொடுத்து என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. அப்ப உன் அருகில் உள்ளவர்களை கவனிப்பது அப்படி சொன்னா பக்கத்து வீட்டுக்காரையும் கவனிக்கும். ஒரு கடையில் இருக்கிறோம், பக்கத்து கடைக்காரங்களும் கவனிக்கும். தொழுகு வர்றோம், பக்கத்தில் உட்காந்து தொழுகிறவங்க அவங்களையும் சேரும். தொழுகு வர்றோம்னு சொன்னா பக்கத்தில் உட்காந்து தொழுகிற ஒருத்தர் அவருக்கும் சில கடமைகள் இருக்குது. அவர்கள் பக்கத்திலே அவர்களுக்கு மனம் கஷ்டம் நடந்து கொள்ளக்கூடாது. அவர்களுக்கு சிரமம் வரும் வகையில் ஒருத்தர் இருமுறார், ஒருத்தர் வாயை மூடாமல் இருமுறார், அல்லது ஏதாவது அவருக்கு சிரமம் ஏற்படுத்த அவருக்கு சொல்லிட்டு இருப்பாரு, அவருக்கு சிரமம் ஏற்படும் வகையில் சத்தமாக ஓதிட்டு இருக்காரு, குர்ஆன் சத்தமாக ஓதிட்டு இருக்கிறார் இவர், ஆனால் அவருக்கு டிஸ்டர்பா இருக்கு. இதுவும் கூடாது. எந்த அளவுன்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னா, ஒரு ஜும்மா தொழுகைக்கு வந்து வர்றாரு, வந்து பார்த்தால் அவர் பின்னால் எங்கேயாவது அங்கே உட்காந்துக்க வேண்டியதுதான். அவர் மற்றவர்களுடைய பிடரியை தாண்டி மற்றவர்களுக்கு சிரமம் கொடுத்து வரும் முன்ச வந்தார் சொன்னால் அவரும் ஜும்மாவை நன்மை இழந்து விடுவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு ஜும்மா இருக்குதே மறு ஜும்மாவுக்கு மத்தியில் உள்ள பாவங்களுக்கு கஃபாரா ஆகி விடுகிறது. வலம் யுகாதிபிர் ரிகாப, அவர் மற்றவர்களுடைய பிடரிகளை தாண்டாமல் இருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. மற்றவங்க பிடரிகளை தாண்டி கொண்டு பிறருக்கு சிரமம் கொடுத்து முன்னால் வந்தால் உன் ஜும்மா நன்மை அழிவு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அன்பர்களே, அப்ப நமக்கு பக்கத்தில் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சுருக்கமா சொல்லிட்டாங்க, அல் மூமினு மன் அமினஹுன் நாஸ் அலா திமாயிஹிம் வ அம்வாலிஹிம். உல மூமின் யார் தெரியுமா? யார் மற்றவருடைய மான மரியாதைகளை பொருட்களை எல்லாம் பாதுகாக்கிறாரோ அவர்தான் மூமின் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. உங்கள முஸ்லிம் யார் தெரியுமா? அவர் தன் நாவாலும் கையாலும் பிறகு எந்த தீங்கும் செய்யாமல் யார் பாதுகாத்து கொண்டாரோ. சில பேர் பார்க்குறோம், வாலிபர்கள் ரோட்ல போகும்போது அடுத்தவங்களுக்கு சிரமம் தரமான பைக்ல ஹார்ன் அடிக்கிறாங்க, மற்றவங்களுக்கு சிரமம் உண்டாக்குறாங்க. இதுவும் அவர்கள் கையால் பிறகு செய்யக்கூடிய தீங்கில் தான் இது. இவ்வாறு யார் செய்யாமல் தவிர்ந்து கொள்கிறாரோ அவர்தான் மூமின் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லைசல் பிர்ரு பில் முகாஃபாத். சொந்த பந்தம் ஆதரிக்க என்று சொன்னால் அவர்களோடு சரிசம் நடந்து கொள்வது அல்ல.
அவன் உதவி செய்யறது, அவன் கல்யாணத்துக்கு போன அவன் கல்யாணத்துக்கு போறது, இது பேர் அல்ல. வலாக்கின்னல் பிர்ர, சொந்தமாக என்ன சொன்னா, அன் தசிலவன் கத்தாக்க, உன்னை யார் துண்டிக்கிறானோ அவனோடு சேர்ந்து வாழ்வது, அவன் துரோகம் செய்ய செய்ய அவனோடு சேர்ந்து வாழ்வது, இதுதான் சொந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். எனவே அன்பர்களே, நமக்கு ஏதாவது ஒரு சிரமங்கள் ஏற்பட்டது என்று சொன்னால் அது காரணம் என்ன? நாம் யாரையாவது சொந்த பந்தங்களை நாம் ஏதாவது மனம் புண்படுத்தி இருப்போம். நம் பெற்றோர்களை ஏதாவது நாம் அவளை ஏதாவது எதிர்த்து பேசி இருக்கலாம், அதன் காரணமாக மனம் புண்பட்டு இருக்கலாம், அதன் காரணமாக நம்முடைய வாழ்க்கையிலே பரக்கத்து இல்லாமல் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேற்றங்கள் இல்லாமல் இருக்கலாம். என்னதான் ஒரு 1000 ரக்காத் தொழக்கூடியவராக இருந்தாலும் சரி, அவருடைய சொந்த பந்தங்கள் ஒரு விஷயத்திலே பொருத்தமாக இல்லை என்று சொன்னால் இவர் ஒரு காலம் அல்லாஹு தஆலாவிடத்திலே முன்னேற முடியாது, உயர்வை அடைய முடியாது. இதை நீக்குவதற்கு ஒரே வழி என்ன? மீண்டும் அவதிலே சென்று மன்னிப்பு கேட்பதுதான், மீண்டும் சமாதானப்படுத்துவது, அவரை ஆதரிப்பது, அவர்களுக்கு உதவி செய்து அவருடைய மனதை சந்தோஷப்படுத்துவது கொண்டுதான் மீண்டும் அல்லாஹு தஆலாவிடத்திலே உயர்வையும் அந்தஸ்தையும் நாம் அல்லாஹு தஆலாவிடத்திலே பெற முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் தெருவில் நடந்தார் என்று சொன்னால் அந்த தெருவுக்கும் சில ஹக்குகள் இருக்கிறது, அதற்கும் சில உரிமைகள் இருக்குன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் தெருவில் போற கூட ஹக்கு இருக்கா? அது என்ன ஹக்கு யா ரசூலுல்லாஹ்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லுல் பஸர், பார்வையை தாழ்த்துவது. நீங்க போற பாதையில எத்தனையோ அந்நிய பெண்கள் வரலாம், அவள் முஸ்லிம்களாகவும் இருக்கலாம், காஃபிர்களாகவும் இருக்கலாம், அவள் சரியா ஆடை உடுத்தி இருக்கலாம், அல்லது ஆடை மறைக்காமல் இருக்கலாம், ஆனால் நீ உன் பார்வையை தாழ்த்த வேண்டும். இதுவும் உன் பாதையுடைய ஹக் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முதலாவது. இரண்டாவது, கஃபுல் அதா, நீ பாதையிலே செல்லும் பொழுது யாருக்கும் தீங்கு ஏற்படக்கூடாது. மூன்றாவது, வரத்து சலாம், மூன்றாவதா சலாத்திற்கு பதில் சொல்வது. அல் அம்ரு பில் மாரூஃப் அன் நஹி அன் முன்கர், நன்மையை கொண்டு ஏவுவது, தீமையை கொண்டு தடுப்பது. நீ போற பள்ளி கிடைக்காது போறோம், தெருவில் எங்கேயாவது போறோம், ஒருத்தர் பாங்க சொல்லியா தொழுகு போகாம இருக்கிறாரு என்று சொன்னால் நீங்க சொல்லணும், நீங்க பாங்க சொல்லிட்டாங்க தொழுகு போங்க. ஏதாவது தீமை செய்யறான்னு தெரிந்தால் தடுக்க வேண்டும். இந்த 5 விஷயங்கள் தான் பாதையில் ஹக்கு. இதை செய்ய முடிஞ்சா ரோட்டுக்கு போங்கன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. அன்பர்களே, நாம் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹு தஆலாவிடத்திலே அல்லாஹு தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான். அது ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹு தஆலாவிடத்தில் நாம் நன்மையோ தீமையோ அனுபவிப்பதை அல்லாஹு தஆலா ஆக்குவான். ஹசன் பஸீர் ரலியல்லாஹு தஆலாவிடத்திலே ஒரு உறவினர் ஒருவர் இருந்தார். அவருக்கு ஹசன் பஸீர் ரலியல்லாஹு அதிகம் உதவி செய்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் தன் பெயரை சொல்ல மாட்டாங்க, யாராவது ஒருத்தர் கொடுத்த மாதிரி கொடுத்து விட்டுருவாங்க. அவர் போய் கொடுத்த உடனே அந்த உறவினர் வாங்கி வைத்துக் கொண்டு ஹசன் பஸீரை திட்டுவார்கள். நீ இவ்வளவு கொடுக்குறப்பா, நீ யாருன்னு தெரியாத ஒரு ஹசன் பஸீர் சொந்தக்காரர் இருக்கிறார், அவர் ரொம்ப மோசமாக திட்டுவார். ஆனால் ஹசன் பஸீர் எல்லாம் கொடுத்து கொண்டே இருந்தார்கள், தன் வாழ்நாளெல்லாம் கொடுத்து கொண்டே இருந்தார்கள், அவரும் திட்டிக் கொண்டே இருந்தார். அப்போ ஒருவர் கொடுக்கிறார் என்று சொன்னால் நோக்கம் என்ன? இவர் புகழ வேண்டும் என்றோ, இவர் என்னை பாராட்ட வேண்டுவதற்காக வேண்டியோ அல்ல. நான் கொடுப்பதை என் ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் என்னை பொருந்தி கொண்டால் போதுமானது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துப்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல்லாதா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களுடைய தர்மங்களை வீணாக்கி கொள்ள வேண்டாம், சொல்லி காண்பிப்பது கொண்டும் நோவினை செய்து கொண்டும் என்பது அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான். 4 பேர் புகழ வேண்டும், என்னை பாராட்ட என்பதற்கான தர்மம் செஞ்சேன்னு சொன்னா அந்த தர்மம் உன்னுடைய அந்த சொல்லி காட்டுதல் உன் தர்மத்தை அழிச்சு என்பதை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான். அன்பர்களே, நம்முடைய நோக்கம் என்ன? அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வயுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனம் வ யதீமம் வ அஸீரா, நல்லடியார் யார் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ்வுடைய முஹப்பத்தின் காரணமாக ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் கைதிகளுக்கும் கொடுத்து உதவுவார்கள். மேலும் சொல்லுவார்கள், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், நாங்கள் கொடுத்ததெல்லாம் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காக கொடுத்தோம். லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா, நீங்கள் நன்றி செய்வதையோ பிறகு உபகாரம் செய்வதையோ எதிர்பார்க்கவில்லை, அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் நாங்கள் கூலி எதிர்பார்க்கிறோம் என்பதாக அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எப்பயாவது தர்மம் செஞ்சாங்கன்னு சொன்னா
அடிமை பெண்களை கொடுப்பாங்களாம். கொடுத்து இந்த ஆளுக்கு கொடுத்துட்டு வாங்க, இந்த நபருக்கு கொடுத்துட்டு வாங்க. கொடுத்த உடனே அவங்க ஏதாவது துவா செஞ்சாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. உடனே அந்த அடிமை பெண்கள் கொண்டு போய் கொடுப்பாங்க. அந்த ஆள் குறிப்பிட்ட ஏழைகிட்ட கொடுப்பாங்க. கொடுத்த ஆயிஷாக்கு யார் கொடுத்தா? ஆயிஷா நாயகி கொடுத்தாங்க. அப்படியான்னு சொல்லி நிறைய துவா அல்லாஹ் அவங்களை ஆபாதம் வைப்பானாக துவா செய்வாங்க. அதெல்லாம் கேட்டு வந்து ஆயிஷா நாயகத்தை சொல்லுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அந்த ஏழைகள் என்ன துவா செய்தார்களோ அதே துவாவை திருப்பி செஞ்சிருவாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் அவங்கள ஆபாத ஆக்குவானாக செழிப்ப துவா செய்வாங்க. சொல்லிட்டு சொல்லுவாங்க, நான் அவங்க துவாவுக்கு துவா பகரமாயிருச்சு, நான் செஞ்ச தர்மம் தனியாக எனக்கு கிடைச்சிடும்னு சொல்லி காமிப்பாங்க. அவங்க துவாவுக்கு என் துவா பகரமாயிருச்சு, ஆனால் நான் கூட தர்மம் இருக்கிறது அது எனக்கு அல்லாஹ் கொடுத்த இஹ்லாஸ் ஆயிருந்து சொல்லி காமிப்பாங்க. அன்பர்களே, நாம் அந்த யாரு கொடுக்கிறோமோ அவரிடத்திலிருந்து எந்த வகையான பிரதி உபகாரத்தையும் நன்றியும் எதிர்பார்க்காமல் அல்லாஹ்வுடைய பொருத்தம் எனக்கு போதுமானது, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் அவனுடைய கூலி போதுமானது என்று சொல்லி அல்லாஹு தஆலாவிடத்திலே நாம் கூலி எதிர்பார்க்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், மஸல்லதி யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பத்தின் அம்பதஸ் ஸபஅ ஸனாபில. நீங்க அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்க தர்மம் செய்கிறீங்களே, அந்த தர்மத்துக்கு உதாரணம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கமஸலி ஹப்பத்தின், அதுக்கு உதாரணம் வந்து ஒரு விதையை போன்று, ஒரு நெல் மணியை போன்று. நெல் மணியை நீங்கள் பூமிக்கு அடியிலே நீங்கள் போடுகிறீர்கள், அதிலிருந்து அல்லாஹு தஆலா 7 கதிர்களை அல்லாஹு தஆலா வெளியாக்குகிறான். ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா, குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு கதிரிலையும் 100 மணிகள் இருக்கும். அப்ப அல்லாஹு தஆலா ஒரே ஒரு நெல்மணியை கீழே போட்டால் அதுல 7 கதிரை அல்லாஹ் உண்டாக்குகிறான். ஒவ்வொரு கதிரிலேயும் 100 மணிகள். ஒரே ஒரு நெல்லை அல்லாஹ் 700 நெல்லா அல்லாஹ்வுல ஆக்குகிறான் என்று அல்லாஹ் இது உதாரண குர்ஆன்ல சொல்லி காமிச்சு, இதே போன்றுதான் நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் 1 ரூபாயாக இருந்தாலும் சரி, அதை அல்லாஹ் தஆலா பன்மடங்காக பெருக்குவான் என்பதாக அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலே ஒரு முறை மதீனாவிலே பயங்கரமான பஞ்சம் ஏற்பட்டுச்சு. மக்களுக்கு தானியங்கள்லாம் கிடைக்கல, மக்கள்லாம் உணவு பஞ்சம் ஏற்பட்டு மக்கள்லாம் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க. மக்களுக்கு ரொம்ப சிரமத்தில் பஞ்சத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா வெளிநாட்டில் போய் சம்பாரிச்சு 700 ஒட்டகங்கள் நிறைய தானியங்கள் வருது கொண்டு வர உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா மதீனாவுக்கு கொண்டு வர்றாங்க. எல்லா மதீனா சந்தோஷப்படுறாங்க. அப்ப வியாபாரிகள் வந்து குறுக்கிடுறாங்க, உஸ்மான் குறுக்கிடுறாங்கன்னு சொன்னாங்க, நீங்க உங்க இத்தனை சரக்கு அப்படி எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்க இதுக்கு 2 மடங்கா நாங்க இதற்கு நாங்கள் கூலி தருகிறோம், 2 மடங்கா நாங்கள் லாபம் தர்றோம்னு சொன்னாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு பத்தாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க பார்த்தாங்க வியாபாரிகள் 3 மடங்காக நாங்கள் இந்த இத்தனை பொருள் 1 லட்சம் ரூபா நான் 3 லட்சம் தரோம். ஏன்னா மக்கள் பஞ்சமான இத்தனை காசு சம்பாதிச்சிடலாம், 3 மடங்கா தரோம் ஒத்துக்கல. கடைசி ஒரு வியாபாரி சொன்ன 4 மடங்கு தரேன்னு சொன்னாங்க. உஸ்மான் அதுவும் ஒத்துக்கல, இதுக்கு மேல தர முடியாது எங்கனால அப்படின்னு சொன்ன பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இதை நான் என் ரப்பிடத்திலே வியாபாரம் செய்து விட்டேன், அவன் இது 700 மடங்கா திருப்பி தருவான்னு சொல்லிவிட்டு மதீனாவாசிகள் அனைவருக்கும் அவர்கள் வீடு எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவ்வளோ படிகள் அவர்கள் உணவுகளை கொடுத்து ஒரே நாளில் மதீனாவாசிகள் அனைவருக்கும் உணவு, அந்த 700 ஒட்டகத்தில் தானியங்களையும் அவர்கள் தர்மம் செய்து விட்டார்கள். இதை அல்லாஹு தஆலாவிடத்திலே 700 மடங்கா வாங்கிக்கொள்வேன் என்பதாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காமிக்கிறான். அன்பர்களே, நாம் எதை கொடுக்கிறோமோ அதுதான் நமக்குரியது, எதை வைத்துக் கொண்டோமோ அது அழியக்கூடியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மரணிக்கும் பொழுது அவன் சொந்த பந்தம்லாம் என்ன பேசிக்குவான், மா கத்தம என்ன விட்டு போனார் பேசிக்குவாங்க. ஆனா மலக்குமார்கள் பேசிக்கொள்வார்கள், மா அஹ்ஹர என்ன கொண்டு வந்தார் என்று பேசிக்கொள்வார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். எனவே அன்பர்களே, நாம் வாழும் காலத்திலே அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு அம்மால் அவருடைய சிரமங்கள் நீக்கக்கூடியவர்களாக நாம் நம்முடைய குடும்பம் நம்முடைய பிள்ளை குட்டி என்று வாழ்ந்து விட்டு மரணிக்க கூடாது. வாழும் காலமெல்லாம் பிறகு உதவி செய்யக்கூடியவர்களாக, மற்றவருடைய சிரமங்களிலே பங்கேற்றக்கூடியவர்களாக, மற்ற அனைவருக்கும் உபகாரமாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹல்கு இயாலுல்லாஹ்,
இந்த படைப்பினங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள். ஃபஅஹப்புல் ஹல்கி இலல்லாஹி அஹ்ஸனுஹும் இலா யாலிஹி. அல்லாஹ்வுடைய படைப்பினங்களே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான யாருன்னு சொன்னால் யார் இந்த அடியார்களோடு பிரியமா நடந்து கொள்கிறார்களோ, யார் அடியார்கள் உபகாரம் செய்கிறார்களோ, அவருடைய கஷ்டங்களிலே பங்கேற்கிறார்களோ, அவர்கள் சிரமத்திலே அவர்கள் ஒரு ஒத்தா செய்கிறார்களோ, அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய அடியார்களே மிகவும் பிரியமா என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னமா யர்ஹமுல்லாஹு மின் இபாதிஹி அர்-ருஹமா. நிச்சயமா அல்லாஹ் தஆலா அடியார்களிலே யார் இரக்கமுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மீதுதான் அல்லாஹ் தஆலா அதிகம் இரக்கப்படுவார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். ஈமானிலே 70 பகுதிகள் இருக்கிறது. அதிலே கீழான பகுதி என்று சொன்னால் தெருவிலே போகக்கூடிய முற்களை நவுத்து வைப்பதும் ஈமானிலே ஒரு பகுதி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. என்று சொன்னால் அல்லாஹ் தஆலாவுடைய அடியார்களுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த உதவி செய்ய வேண்டும். நம்மள ஏதாவது சிரமங்கள் ஏற்பட்டது என்று சொன்னால், ஏதாவது கஷ்டங்கள் வியாதிகள் என்று சொன்னால் நாம் நம்மை சர்ச் பண்ணி பார்க்கணும், நம்மையே ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். நம்ம என்ன குறை இருக்குது, நம்ம யாரை புண்படுத்தி இருக்கிறோம், சொந்த பந்தங்கள் யாரால் நம்மகிட்ட பேசாம இருக்கிறாங்களா, யாரையா புண்படுத்தி இருக்கிறோமா, நம் தாய் தந்தைகளை நாம் சந்தோஷப்படுத்தி இருக்கிறோமா என்று சொல்லி நம்மள என்ன குறை இருக்குது என்று சொல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்தஃப்தி கல்பக். உன்னை பற்றி அடுத்தவடவே கேட்க தேவையில்லை, உன் உள்ளத்திலே கேட்டுப்பார், உன் உள்ளத்திலே உன்னை பற்றி கேட்டுப்பார், உன் குறைகளை எடுத்து சொல்லு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நண்பர்களே, நம்மளே என்ன குறை என்று பார்த்து அதை சரி செய்து நாம் அவளை எல்லோரையும் உபகாரம் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா எல்லா சிரமங்களையும் நீக்கி வைத்து இந்த உலகிலும் மறு உலகத்திலும் சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருவதாக அல்லாஹ் தஆலா வாக்குறுதி அளித்திருக்கிறான். அல்லாஹ் நமக்கு எல்லாம் தௌஃபீக் செய்வானாக. வாழும் காலமெல்லாம் பிற உபகாரம் செய்து பிறகு உபகாரியா மரணிக்கும் பாக்கியத்தை தந்து புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.